சோழனுக்கு கால் பண்ணி, "ஈவ்னிங் பிக்கப் பண்ண வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு நிலா சொல்றாங்க. கார்ல கஸ்டமர் கூட கடல போட்டுட்டு இருந்த சோழன், "கண்டிப்பா வாரேங்க." அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாமலே ஃபோன கீழ வச்சுடுறாரு. நிலா கட் பண்ண போறப்போ, அவர் அங்க கஸ்டமர் கூட கடல போட்டுட்டு இருந்தத கேட்டுட்டு, "இது திருந்தாத ஜென்மம். பாரேன் எப்படி கடல போட்டுட்டு இருக்கு." அப்படின்னு திட்டிட்டு, அவர் பேசினது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அநேகமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்க எல்லார்ட்டயும் அத போட்டு காட்ட போறாங்க. சோழன் மானம் கப்பலேற போகுதுன்னு நெனைக்கிறேன். சோழன் கரெக்ட்டா ஆஃபீஸ் முடியிற டைம்க்கு வந்து நிலாக்காக வெயிட் பண்றாரு. ஆனா, நிலா லேட்டா வராங்க. "ஏங்க லேட்டு?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. "அதுக்காக தானேங்க உங்கள வர சொன்னேன். வாங்க உட்காந்து பேசலாம்." அப்படின்னு 2 பேரும் காருக்குள்ள போறாங்க. என்னவா இருக்கும்னு தெரியாம அவரும் உள்ள உட்கார்றாரு. "என்னங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. சொல்லுங்க." அப்படின்னு அவரு சொல்ல, "பல்லவன பத்தியா? இல்ல அவங்க அம்மாவ பத்தியா?" அப்படின்னு கேட்குறாரு. "அதெல்லாம் இல்லங்க." அப்படின்னு சொல்றாங்க. "அப்போ பாண்டிக்கு குடுத்தீங்களே அந்த பணம் எதுவும் திரும்ப தேவைப்படுதா? நான் ரெடி பண்ணி தரட்டா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஐயோ! அதெல்லாம் இல்லங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க அப்ப என்னதான் சொல்லுங்களேன்." அப்படின்னு சோழன் கேட்டதும், நிலா வெட்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டு குனிஞ்சுட்டு இருக்காங்க. "என்ன இது? என்னைக்கும் இல்லாம இவ புதுசா ஒரு ரியாக்ஷன் குடுக்குறா. அட! இதான் வெட்கமா? நிலாவோட வெட்கம் ரொம்ப கியூட்டா இருக்கே!" ஆனா, இவ நம்மகிட்டலாம் வெட்கப்பட மாட்டாளே! என்னவா இருக்கும்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நிலா ரொம்ப நேரமா, "அது வந்துங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, "என்னோட லைஃப்ல முக்கியமான ஒரு டிசிஷன் இது. எனக்கும் இது சரியா வரும்னு தான் தோணுது. யார்ட்டயாச்சும் சொல்லணும் போல இருந்துச்சு. அதனால தான் உங்கள கூப்பிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. வழக்கம் போல சோழன் கனவு உலகத்துக்கு போயிட்டாரு. "ஐய்யய்யோ! நம்மள லவ் பண்ண போறேன்னு சொல்றா போல. டேய் சோழா! இந்த நாள் இவ்ளோ சீக்கிரமா வரும்னு நீயே நெனச்சு பார்க்கலையேடா! உன்னோட ஒர்த் உனக்கே தெரியாம இருக்கலாம். ஆனா நிலாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாரேன்." அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுட்டே அவரு வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. "என்னங்க? என்னன்னு கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு நிலா கேட்டதும், சுயநினைவுக்கு வந்து, ஆமாங்க, ஆமாங்க. சீக்கிரமா சொல்லுங்க." அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறாரு. "அது வந்துங்க, என்னோட டிஎல் இருக்கார்ல, டீம் லீடு அப்படின்னு நிலா சொல்றாங்க. அவன பத்தி இப்ப ஏன் இவ பேசுறா?" அப்படின்னு மனசுலயே நெனச்சுட்டு, "ஏங்க டிஎல்னா டீம் லீடுன்னு எனக்கும் தெரியும். சொல்லுங்க." அப்படின்னு சோழன் சொல்றாரு. அவருக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுலருந்தே ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. என்கிட்ட எப்பவுமே நல்லா ஃப்ரெண்ட்லியா, ஜாலியா பேசுவாரு. என்னோட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, "அவரு உன்ன மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறாரு" அப்படின்னு. ஆனா எனக்கு அப்படி தோணுனதே இல்ல. ஏன்னா அவரு பேசிக்காவே ரொம்ப சாஃப்ட் அண்ட் கைண்டான பெர்சன். எல்லார்கிட்டயும் அப்படிதான் இருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிலா. சோழன் மனசுக்குள்ளேயே, "ஐயோ! அவன பத்தி சர்டிஃபிகேட் நான் கேட்டனா? எதுக்கு இவ என்கிட்ட வந்து அவன பத்தி சர்டிஃபிகேட் குடுத்துட்டு இருக்கா?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சுச்சு, அவருக்கு என்ன புடிச்சிருக்குன்னு அப்படின்னு நிலா சொல்றாங்க. "புரியலங்க. புடிச்சிருக்குன்னா என்ன எப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சோழன் கேட்க, "அதாங்க லவ், காதல்." அப்படின்னு நிலா சொல்றாங்க. உடனே சோழன், "ஏங்க அவன் சொன்னானா? சொன்னா உடனே நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்ல வேண்டியது தானேங்க. இல்ல அட்லீஸ்ட் வேற ஒருத்தர லவ் பண்றேன்னாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. சொன்னீங்களா இல்லையா?" அப்படின்னு சோழன் கேட்குறாரு. "ஏங்க இருங்கங்க. நான் ஏன் அப்படி சொல்லணும்? எனக்கு நடந்தது என்ன நிஜ கல்யாணமா? சீக்கிரமா டிவோர்ஸும் கிடைச்சிரும். எப்படியும் நம்ம லைஃப்ல தனித்தனியா ஜாலியா இருக்க போறோம். வர ஆப்பர்ச்சுனிட்டிய ஏன் மிஸ் பண்ணணும்?" யோசிச்சு பார்த்தா ராகவ் எனக்கு செட் ஆவாருன்னு தான் தோணுது. அவரும் எனக்கு செட் ஆகுற டைப்பு தாங்க. பொண்ணுங்க கிட்ட வலியறது, கடல போடுறது, பொய் சொல்றது, இப்படி எந்த கெட்ட பழக்கமுமே இல்ல அவர்ட்ட அப்படின்னு நிலா சொல்றாங்க. இவ அவன நல்லவன்னு சொல்றாளா? இல்ல நம்மள கெட்டவன்னு சொல்றாளா? அப்படின்னு சோழன் மனசுலயே நெனச்சுட்டு இருக்காரு. எல்லா விதத்துலயுமே ராகவ் எனக்கு செட் ஆவார்ன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அதாங்க எனக்கும் அப்படின்னு சொல்ல வரப்போவே, "ஏங்க ஏங்க இருங்க. நீங்க பெசாட்டுக்கு டக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்குறீங்க. என்ன நெனச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. "உங்களையா?" அப்படின்னு நிலா கேட்டதும், "இல்லங்க. என்னன்னா எங்க எல்லாரையும் தான் சொல்றேன். எங்க எல்லாரையும் நெனச்சு பார்த்தீங்களா? வீட்ல நீங்க இல்லாம பல்லவன் எப்படி இருப்பான்? பாவம் அவனே இப்ப தான் அம்மா போன வருத்தத்துல இருக்கான். எங்க அப்பா அவரு நீங்க சொல்றத மட்டும் தான் கேட்குறாரு. சேரன்னே தங்கச்சி தங்கச்சின்னு உயிரையே விடுதுங்க அவங்க மேல. பாண்டிக்கும் கடைக்கு பணம்லாம் குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இப்படி எல்லாத்தையுமே டக்குன்னு விட்டுட்டு போணும், உங்க லைஃப பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா எப்படிங்க?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. நிலா மொறச்சு பார்த்துட்டே இருக்காங்க. "ஏங்க நான் சொன்னதுல எதுவும் தப்பு இருக்கா?" அப்படின்னு சோழன் கேட்குறாரு. "ஏன் இதெல்லாம் நீங்க கார்ல கஸ்டமர் கூட கடல போட்டுட்டு இருப்பீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "யார சொல்றீங்க? என்னையவா?
ஏங்க நான்லாம் கஸ்டமர் கூட பேசவே மாட்டேங்க. அதுவும் லேடீஸ் வந்தாங்கன்னா மூச்சு கூட விட மாட்டேங்க அப்படின்னு சொல்றாரு. ஆஹா! அடடடா! எப்படிங்க இப்படி நடிக்கிறீங்க? இவ்ளோ பொய் சொல்றீங்க? நீங்க பொய் சொல்லி, பொய் சொல்லி அது உங்களுக்கு நேச்சுரலாவே வர ஆரம்பிச்சுருச்சு போல. நான் காலையில கால் பண்ணினப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படின்னு நிலா கேட்குறாங்க. என்ன இவ கரெக்ட்டா கேட்குறா அப்படின்னு, அப்போதாங்க அதான் சொன்னேனே கஸ்டமர் இருக்காங்க, சவாரி போயிட்டுருக்கேன்னு சொன்னனே அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகலன்னா உங்களுக்கு என்ன? எப்படிலாம் கடல போட்டுட்டு இருந்தீங்க உங்கள்ட்ட நீங்க? அப்படின்னு நிலா சொல்ல, சோழனுக்கு அப்படியே பீதி ஆகுது. ஐய்யய்யோ! எப்படி தெரிஞ்சிருக்கும் இவளுக்கு? ஏங்க அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா? நீங்க சொன்னதே இல்லையே! அப்படின்னு கேட்குறாரு. மண்ணாங்கட்டி, கால் கட் பண்ணாம நீங்க கடல போட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நான். அப்படின்னு அவங்க சொல்ல, ஐயோ! அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு, அசிங்கப்பட்டியேடா! அப்படின்னு கண்ணாடிய பார்த்து துப்பிட்டு இருக்காரு. ஹலோ என்ன பண்றீங்க? அப்படின்னு நிலா கேட்டதும், ஏங்க அப்போ அதுக்காக தானே நீங்க இப்ப ராகவு, லவ்வு அப்படிலாம் பொய் சொன்னீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. நிலா மொறச்சுக்கிட்டே, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் பொய் சொல்றீங்க, நாங்கலாம் பொய் சொன்னா தப்புன்னு சொல்றீங்களே! அப்படின்னு அவரு சொல்ல, நிலா மொறச்சுட்டே இருக்காங்க. சரிங்க, சரிங்க, ஓகேங்க. இதுக்காகவா என்ன வர சொல்லியிருந்தீங்க? அப்படின்னு கேட்குறாரு. இல்ல, இல்ல. வேற விஷயத்துக்காக வர சொன்னேன். நீங்க அதுக்கப்புறம் காயத்ரிட்ட பேசுனீங்களா? பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ! இல்லங்க. இல்லவே இல்ல. நீங்க வேணா அந்த பொண்ணுட்ட கேளுங்க. நான் உங்கள பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்லங்க அப்படின்னு கத்துறாரு. ஐயோ! இருங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? அன்னைக்கு பேசினப்போ உங்கள சாரி சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் வந்து மன்னிப்பு கேட்டா தான் உங்களுக்கு புத்தி வரும். திரும்ப இன்னைக்கு பண்ணீங்களே, அந்த மாரிலாம் யார்ட்டயும் கடல போடாம இருப்பீங்க. வாங்க காயத்ரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க. அதுக்கு எதுக்குங்க வீட்டுக்குலாம் போணும்? நான் வேணா கால் பண்ணி சொல்றேனே அப்படின்னு சோழன் சொல்றாரு. முடியாது. நேர்ல போய் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல பேசினா கேவலமா ஏதாச்சும் சொல்லிருவா, பேசாம போயிருவோம் அப்படின்னு 2 பேரும் காயத்ரி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரொம்ப நல்லவரு மாதிரி ஆக்டிங்க போட்டு காயத்ரிட்ட மன்னிப்புலாம் கேட்டு அவரு வெளில வந்துடுறாரு. வெளில வந்து பெருமூச்சு விட்டு, "எப்பா மன்னிப்பு கேட்டு நிக்கிறது இவ்ளோ கஷ்டமா இருக்கே!" அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. நிலாவும், காயத்ரியும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ காயத்ரி பல்லவன பத்தி கேட்குறாங்க. "ஏங்க பல்லவனுக்கு எதுவும் ப்ராப்ளமா? அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல அழுதுட்டே உட்காந்துருந்தாரு. நான் என்னன்னு கேட்டேன். அவரு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எதுவும் தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆ அதுவாங்க. அது கொஞ்சம் அவன் டிஸ்டர்பா இருந்தான். இப்ப பரவால்ல சரியாகிட்டான் அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஆமா, ஆமா. இன்னைக்கு பார்த்தேன். நல்லா தான் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு காயத்ரி சொல்றாங்க. 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடியுதுங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் ரெக்கார்ட எல்லாருக்கும் போட்டு காட்டி, நிலா பயங்கரமா சிரிக்க போறாங்களா? இதனால சோழனுக்கு மானமே போகுதா? அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து இவரு இந்த பொண்ணுட்ட கடல போட்டதும் இல்லாம, இன்னொரு கஸ்டமர்ட்டயும் கடல போட்டத, அவங்க பாஸ் கால் பண்ணி திட்டிக்கிட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு, அதுக்கு நிலா என்ன பண்ண போறாங்க? அப்படின்றதையும் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.